யாருமே ரொம்ப தெளிவா வாழ முடியாது. சின்ன பைத்தியக்காரத்தை நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். சின்ன பைத்தியக்காரத்தனா என்ன? ஐயா உங்க வயசு என்னங்கய்யா? ஐயா வயசு என்ன? 70 வச்சுங்க. அதிகமாக அதெல்லாம் சொல்லாதீங்க, கம்மியாக சொல்லணும். கண்ணு வச்சுருவானுங்க. நம்ம ஊரில் வயசுனா வயசு கம்மியாக சொல்லணும். பார்த்தா அப்படி தெரியலைங்க அம்மா, படுபாதாங்க. நம்ம ஊரில் கண்ணு வைப்பானுங்க பாருங்க. என்னங்க நல்லா செடி வந்திருக்குமா, அடுத்த நாளே பிடிக்கிட்டு போயிடலாம். அதனால எவன்ட்டி வயசு சொல்லலாம், 70 வச்சுங்க. இப்போ 70 வயசு ஐயாக்கு. ஐயா செயற்கப்பல்லாம் வைக்கல. ஐயாக்கு இப்போ கடலை மிட்டாய் சாப்பிடணும்னு தோணுது. நீங்கள் என்ன தெரியுமாங்க ஐயா பண்ணணும்? வீட்டில் ஒரு வயலையும் நம்பக்கூடாது. கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு அடித்து ஆளாக ஊற வச்சு உள்ள தள்ளிடணும். நான் சொல்லவா, இதுக்கு தான் நாம் பிறந்திருக்கோம். வீட்டில் வயசானவங்க இருந்தால் இந்த பல்லு இருக்கிற புதுசாக இருக்கிற ஆளுங்கள்லாம், உன்னால் இதை சாப்பிட முடியுமா, உனக்கும் பல்லு போகும் அது தெரியுமா, என்னவோ இவருக்கு 80, இவர் சாகர கடைசி நொடி வரைக்கும் 32 பல்லும் இவர் எல்லா கரும்பையும் கடிச்சு திங்கிற மாதிரி இவருக்கு நினப்பு. அவருக்காவது 60 வயசுல போச்சு, இவன் 6 வயசுல காமிக்கிறான். ஷாக்ட் டாக்டர். கேளுங்க, விருப்பத்தை நிறைவேற்றிங்க, அதான் வாழ்க்கை. அதான் ஐயா சொல்லுவார், தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா, சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியக்காரத்தன்மையோடு இருங்கள், எது செய்யறோன்னு தெளிவா இருங்க, ஆனால் ஒரு குழந்தைத்தனத்தை வச்சுங்க பாரு, அதாங்க ஜாலி.